பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிள்ளைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது கும்பம். நம்பிக்கை தாங்க, நம்பிக்கை தான் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறப்பிடிக்கும். நம்பிக்கையை மட்டும் இழந்துட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு தோல்விதான். நம்பிக்கையை சிதற விடாதீங்க. உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடியது, வழி காட்டக்கூடியது, வழி கொடுக்கக்கூடியது, எல்லா வகையிலையும் உயர்வை கொடுக்கக்கூடியது, தான தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியது கும்பம்தான். இந்த கும்பத்துக்கு ஒரு தனி குணம் உண்டு. இந்த கும்பத்திற்கு தனி இடமும் உண்டு. இந்த கும்பத்திற்கு தனி குணமும் உண்டு. இந்த கும்பத்திற்கு தனி இடமும் உண்டு, குணமும் உண்டு. ஏன் தெரியுங்களா? எதை எடுத்தாலும் அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை நிறைந்தது, மாசற்ற தன்மை நிறைந்தது தாங்க கும்பராசி நேயர்கள். பாருங்களே, அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரிஞ்சு போயிடும். அந்த மென்டாலிட்டி ஒரே எண்ணத்திலே இருப்பாங்க. அதில் இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட போனீங்க, நீங்கள் அப்படியே மாறிடுவீங்க. அப்போ கும்பத்துக்கு கண்டிப்பாக அதே மகரத்துக்கு என்ன கேரக்டரோ அதுக்கும் கும்பத்துக்கு தான் சனி வக்கர காலத்தில். மகரத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் அதுதான் கும்பத்திற்கும். என்ன இதில் ஒரு பாயிண்ட்டு, அந்த வீட்டை விட இந்த வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் திங்கிங் அதிகமாக இருக்கும். ஆக 4ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறார், 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார், 11ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்குறார். இந்த 3 பாருங்கள். 4 யாரை குறிக்கும்? தாயார். 4 யாரை குறிக்கும்? மதிப்பு. 4 யாரை குறிக்கும்? மரியாதை. 4 யாரை குறிக்கும்? வணக்கம், வாழ்த்துக்கள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. 3ஆம் பார்வை. அப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நீ அடின்னு அடி, பரவாயில்ல, நோவு, ஆனால் நீ முயற்சி பண்ண, பாஸ் பண்ணிடுவேன். 4 தடவை படி, 4 தடவை கற்க கசட 4 தடவை படி. ஏன் வாத்தியார் கொட்டுறாருல 4 தடவை படி. இப்போ கொட்டினா திருப்பி அடிச்சிருவான்.
அது வேண்டாம். 8ஆம் இடத்தை 7ஆம், இது மிக முக்கியம். வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து, தாலி பாக்கியம், பார்த்தீங்களா, வழக்கு, ஜெயிலு, இல்லீகல், இந்த டோட்டல் இல்லீகல் எல்லாத்தையுமே யாரை பார்க்க 7ஆம் இடம். அப்போ 7ஆம் பறவை கண்டிப்பாக வரக்கூடிய கணவன், வரக்கூடிய நண்பர்கள், வரக்கூடிய மனைவி, வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் பார்க்கும்போது அது சரி கட்டப்படும். அடுத்து 11ஆம் இடத்தை, இது ரொம்ப மிக மிக முக்கியம். லாபாதிபதியை யார் பார்க்குறா? 10ஆம் இடம் கர்மாதிபதி பார்க்குறாரு. சார் லாபம் எப்படி சார் வரும்? தொழில் செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தா தானே சார் லாபத்தை கொடுக்க முடியும். தொழிலே செய்யாமல் எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் 10ஆம் பறவை பார்க்குறாரு. அதுக்கும் 10 யாருக்கு உரியது? 10 சொத்துக்கு உரியது. 10 யாருக்கு உரியது? 10 ப்ரொஃபஷனலுக்கு உரியது. 10 யாருக்கு உரியது? 10 கர்மத்துக்கு உரியது. 10 யாருக்கு உரியது? நீதி அரசருக்கு உரியது, தர்மத்துக்கு உரியது. அப்படியே கம்மன் இருப்பார். அமைதி சொரூபமாக இருக்கிறது யாரு? சனீஸ்வரர் தான். அதுக்காகத்தாங்க அவர் நிழலாக வச்சுருக்காங்க. அதுக்காகத்தான் அவர் நிழலாக வச்சுருக்காங்க. நிஜமாக வைக்கலை, நிழலாக வச்சுருக்காங்க. நிழலாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர். நம்ம சொல்கிறோம்ல, டே இருட்டில், நம்ம இருட்டில் என்ன தப்பு பண்ணாலும் தெரியாதரான்னு சொல்கிறோம்ல, அது யாருக்கு தெரியும்? நிழல் தந்தை யார்? சனீஸ்வரனுக்கு தான் தெரியும். இருட்டில் தப்பு பண்ணுறதெல்லாம் சனீஸ்வரனுக்கு தான் தெரியும். அதனால தான் சனீஸ்வரரை கர்மத்தின் தந்தையாக வச்சுருக்கிறோம். நீ எங்கெங்கே என்ன தப்பு பண்ணுங்கிறதுக்கு தண்டனையே எங்கெங்கே அனுபவிக்கிற? அஷ்டமத்து சென்னில் அனுபவிக்கிற, ஜென்மச்சனில் அனுபவிக்கிற, கண்டகச்சனில் அனுபவிக்கிற, விரையச்சனில் அனுபவிக்கிற, பாதச்சனில் அனுபவிக்கிற. அனுபவிக்கல, ரத்த கண்ணீர் விடுற, ரத்த கண்ணீர் விடுற. அதனால தான் நவக்கிரகங்களுக்கு முழு முதற் கடவுளாக இருக்கிறது சூரியனாக இருந்தாலும் அப்படியே தன் மகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு இருக்க மரியாதை யாருக்கும் கிடையாதுங்க. அதை அதனால தான் 11ஆம் இடத்த 10ஆம் பறவை பார்க்குறார். அப்போ என்ன தொழில்? மரங்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ சப்ஜெக்ட் இருப்பாங்க. மரங்கள் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்டது, கிழங்குகள் சம்மந்தப்பட்டது, தைலங்கள் சம்மந்தப்பட்டது, வனத்தில் உள்ளது, அதே மாதிரி எஸ்டேட்டில் உள்ள எல்லா காய்கறி, எல்லா தைலங்கள், எல்லா ஏலக்காய், டீ தூள், எல்லா வகையான அந்த முக்கிய உயர்வுகளில் இருக்கக்கூடியது எல்லாமே கும்பத்துக்கு தான். அதில் மாற்று கருத்து இல்லை, கும்பத்துக்கு தான். மரங்கள், வேறு மரத்துக்கு போயிடாதீங்க. நான் சொல்கிற மரம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மரத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் அங்கே இருக்கிறதுக்கு தான் போகணும். ஏதோ ஒரு ஏரி இருக்குதுல்ல, புழல் ஏரி இருக்குதுல்ல, அது பக்கத்தில் ஒன்று இருக்குதுல்ல ஒரு கட்டடம், அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறக்கூடாது, அதுக்குள்ளே மாட்டிக்கிறக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பத்தில் உள்ளவங்க தடுமாற்றம் அதிகம், கும்பத்தில் உள்ளவங்க மனமாற்றம் அதை விட அதிகம். என்ன அதில் இருக்கக்கூடிய சதயம், அதுக்கூடிய அவிட்டம், அதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி பிச்சு எடுத்துரும், பிச்சு எடுத்துரும், மேஞ்சிருங்க. ஏற்கனவே சனி வக்கரம்ல, பின்னோக்கி போகிறதில்ல. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு யாரை நீங்கள் நட்புன்னு நினைக்கிறீங்களோ அது பூரா பகையாக மாறும். யாரை பகையாக நினைக்கிறீங்களோ அது பூரா நட்பாக மாறும் என்பது ஒரு விதி. அந்த விதி பிரகாரம் அதுலேயும் சனிக்கு சொந்தக்காரங்க வந்தால் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த சனி வக்கரம் கும்பத்துக்கு கவனமாக இருப்பது, கும்பத்தில் கவனமாக இருப்ப வேண்டும். விரைய செலவு வேண்டாம், வேண்டாத செலவு வேண்டாம், நிலச்செலவு வேண்டாம், நிலப்புலன்கள் வேண்டாம், அகலக்கல் வைக்காதீங்க. ஒன்று மட்டும் செய்யுங்க, திருமணமாக அடித்து நொறுக்குங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஏற்கனவே இப்போ நம்ம அரசு நமக்கு எல்லாமே திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் பெர்சன்டேஜில் வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்லி போட்டிருக்காங்க கணக்கில் எடுத்து பார்க்கும்போது. அப்போ இப்போ திருமணம் எல்லா பக்கத்தில் ஸ்டேட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக திருமணத்திற்கு இந்த காலம் மிகவும் கனிவுள்ள காலம், மிகவும் கருணையுள்ள காலம். அதை ஒன்றும் அகலக்கல் வைக்காமல் செய்யும் தொழிலை கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கும்பம் அதாவது திருச்செங்கோடு இறைவன், உமா மகேஸ்வர பூஜை, திருச்செங்கோடு இறைவன், இதை மட்டும் கும்பிட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.